No, Why can't you speak in English? I don't know English. Oh my god. You don't know English? No English. Then how Only are you Tamil. working in UK? அப்படி இப்படித்தான் adjust பண்றது. Yes, no, next please. Then you அதோட can காலம் understand போகும். what I am saying, but you can't reply in English. Am I correct? அப்படித்தான். He told, then okay, you come, I will come. You come, I will come. Okay, go, go. Go, go. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 3 பேரும் இதில் ஒரு அம்மா நிற்கிறாங்க அண்ட் வந்துட்டு இன்னொரு அம்மா பின்னிக்கி இருக்கிறா. மற்றவங்க எங்கே அவர்கிட்ட போட்டா பூரணம் அம்மாவுக்கு காது கேட்குற குறைவு அப்படியோ? காது கேட்காது. ஓகே. கண் பார்வை என்ன மாதிரி? கண் பார்வை இப்போ கொஞ்சம் தெரியாது. இதுக்கு அவ காது கேட்கான்னு சொன்ன பிளச்சி போச்சுடா. அப்போ அவள் கேட்குது எப்படி? அப்போ வந்தம்மா எங்களுக்கு வந்துட்டு உங்களை இனம் காட்டி விட்டது வந்து வழியில் நிற்கிற ஒரு அக்கா ஒரு ஆள் தான். சரி தானே, இப்படி நீங்கள் வந்து 3 பேரும் உண்மையிலே பெரிய விஷயம் வந்து இந்த இடத்துல சாதாரணமாக பாருங்கள், இந்த இல்லை ஆடு மாடு தான் வந்துட்டு மேய விடுறாங்க என்ன. ஸோ அப்படியே ஒரு சூழ்நிலையில் வந்து நீங்கள் வீடு போட்டு இருக்கிறீங்கன்றது உண்மையிலே சரியான கஷ்டமான விஷயம் என்ன. அப்போ இது ஆட்ட காணியம்மா? இது வெள்ளத்துறையாக்கள் அவங்க என்ன இப்போ உங்களை எலும்ப சொல்கிற மாதிரி அப்படி எதுவும் இருக்கா? இல்லை அதே தான் இப்போ அந்த காணி தந்தது. அவை தான் உங்களுக்கு இப்போ அந்த காணி தந்தவை. இந்த காணியை தர மாட்டோமா உங்களுக்கு? அப்போ தங்கச்சி திருமணம் செய்யாத காரணம் என்ன? வறுமை நிமித்தம் செய்யலை அப்படியா? சீதனம் கொடுக்க மாட்டேன் நிலைமையில தான் அந்த இடம் விட்டது. சீதனம் கொடுக்க இல்லாமல் செய்யலை என்ன. ஸோ வந்து பாருங்கோ, இப்போ இந்த வீட்டில் தான் வந்து இருந்து வாழ்கிறாங்க இந்த 3 பேருமே. அங்காலே நம்ம குசினி அப்படியா? அங்கால குசினி இது ஒரு அரை அப்படியா? நீங்கள் எங்கே இந்த பிராந்திலே உள்ளுக்க படுக்கிறீங்க? இதெல்லாம் 3 பேருமே படிப்பீங்க. ஓகே. இன்றைக்குள்ள அம்மாவுக்கு இப்போ திரும்ப 80 வயசுக்கு மேலே ஆகிட்டுதா? 81 என்ன? ரைட்டா. 81 அம்மாட அவரும் தவறிட்டு தவறிக்கான காலமோ? 12 வருஷம். ஓகே. என்று சொன்னால் சரி சரியா. இப்போ 3 பேரும் பொம்பளை பிள்ளையாக போச்சுனோம் அம்மாவுக்கு என்ன? ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லாமல் போயிட்டாரு என்ன. அப்போ இந்த வீடு உங்களுக்கு சமுத்தியால் உங்களோட கஷ்டத்தை பார்த்துட்டு போட்டு தந்துருக்காங்க அப்படித்தானே என்ன? ஓகே ஓகே. மேலே அந்த முகட்டோடுகளெல்லாம் கலண்டு போயிருக்குது. மழை பெஞ்சா அவ்வளோ கொழுவுற இல்லையா? இப்போ அம்மாட கவலையை போக்குறக்கு என்னம்மா செய்யலாம்? ஒன்றும் செய்யலாம் என்ன. இல்லை காலம் கடந்து போச்சு என்ன. இது வந்துமா உண்மையிலேயே வந்து உங்களோட வறுமை சாதாரணமாக உங்களோட தோட்டத்திலேயே வந்து புலப்படுது. உண்மையிலே வந்து அம்மா இப்படி ஒரு வயதான ஒரு ஆள் வந்து எங்களுக்கு இல்லையேன்னு சொல்லி நாங்கள் கவலைப்படுறேன்னு சொன்னப்போ சில பேர் நிறைய பேர் வந்து உங்களுக்கு இந்த வயசில் வந்து இனி எல்லாம் காலம் கடந்து போச்சு, நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்றும் செய்யலை, அது இனி வந்து 45 வயசாகிட்டு அவாவுக்கு வந்து நாங்கள் திருமணம் செஞ்சு கொடுக்குறது அது அது உங்களை பொறுத்தது. அதுவும் செய்ய முடியுமா தெரியலை. ஓ அது பிரச்சனை இல்லை. ஒரு கதைக்கு அவங்க உதவி செய்ய தவறினாலும் நான் என்றாலும் இவங்களை பொருட்படுத்தி நான் அந்த அவங்க சொல்கிற அமௌண்ட்டை நான் என்றாலும் இவங்களுக்காண்டி கொடுக்குறேன். சரி தான். மற்றது இப்போ என்னென்னா அந்த இடத்துல கொண்டு இப்போ நாங்கள் ஒரு வீடு செஞ்சோம்னு சொன்னால் கூட அந்த இடத்துல இவங்களோட வீடு மட்டும் தான் இதுக்கும் வந்து அதில் உண்மையிலே ஒரு மனிதாயமானம் உள்ள மக்கள் உங்களை சூழ்ந்திருக்காங்கன்று தான் சொல்லணும் உண்மைக்குமே. இல்லாட்டி யாருமே அந்த மாதிரி என்ன ஒரு கண் பேர குறைவா? அப்போ நீங்கள் சும்மா இப்போ என்ன பே காட்டுற மாதிரி டக்குன்னு 35ன்றீங்க. நீங்கள் என்னவே இல்லை காசு அவள் எண்ணுவா அம்மா பாப்பா வாட்டை கொடுத்து பாப்போம் அவள் எண்ணுவா போல. அம்மா எண்ணுவே வேணும் காசு இதில் எவ்வளோ இருக்குன்னு சொல்ல என்ன பாப்போம்? சொல்லுங்க அம்மா. பூர்ணம்மாவுக்கு சந்தோஷமா? சந்தோஷமா? அப்புறம் நன்றி சொல்லி விடுங்க பாப்போம். ஆள் வாழ்க்கை ஒருத்து போயிருக்கிறாங்களக்கா மேலே சந்தோஷம். நாங்கள் சந்திக்கிறாங்களெல்லாம் உண்மையாக அந்த உதவியை பெறக்கூடிய தகுதியில் இருக்கிறாங்கன்ற வகையில் வந்து சந்தோஷம். நீங்கள் பின்னுக்கு நிலங்க, நீங்கள் பின்னுக்கு நிலங்க பாப்பா இன்னும் எழும்புறாண்டு பாப்பா. ஆமாம் அவ்வளோந்தானோ நிமிட மாட்டா அப்படியே நிமிடல என்ன? அவ்வளோந்தானே என்ன இப்படியால கூட்டிகிட்டு போக வேண்டியா? அனைவருக்கும் வணக்கம். நான் கிருஷ்ணா. இப்போ எங்கே நிற்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணம் மாவட்டம் வெல்வெட்டித்துறை தான் வந்திருக்கோம். ஸோ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்றைய தினம் வந்துட்டு லண்டனில் இருக்கக்கூடிய ரூபாக்கா வந்து எங்களுடைய கவிதாஸுக்கு கால் பண்ணி சொல்லியிருந்தா இந்த மாதிரி தம்பி ஒரு குடும்பம் ஒன்று இருக்குது, ஒரு கிருஷ்ணாட்ட சொல்லி பார்க்க சொல்லுவீங்களா அப்படின்ட்டு.
அப்போ நான் கேட்டேன் தம்பியை வந்துட்டு என்ன மாதிரி குடும்பத்தின் நிலைமை அப்படின்னு கேட்குறப்ப வந்துட்டு தம்பி சொல்லியிருந்தான் வந்து 3 பெண்கள் இருக்காங்களாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 பேருக்கும் வந்து அதில் ஒரு ஆளுக்கு வந்து கணவர் இல்லையாம், ஒரு ஆள் வந்து திருமணம் செய்யலையாமன்ற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. அப்போ நார்மலாக வந்துட்டு தெரியும் வந்துட்டு இப்போ ஒரு ஆள் வந்து திருமணம் செய்யாமல் இருந்தாலோ இல்லாட்டி வந்துட்டு ஒரு ஆளோட ஹஸ்பண்ட் இல்லாமல் இருந்தாலோ வந்து சரியான கஷ்டமாக இருக்கும். ஸோ இதுக்கிடையில் வந்துட்டு 3 பேருமே வந்துட்டு பெண்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் உண்மையிலே வந்து கண்டிப்பாக பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் தான். அப்போ நான் சொன்னேன் நீ நம்பரை வாங்க, நாங்கள் பின்னேரம் போல் போயிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. காரணம் என்னென்னு சொன்னால் இன்றைக்கு வந்து வீட்டை சரியான மாதிரிக்கு வேலை. ஸோ ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் பயங்கரமாக அந்த மரமொண்டு துறைச்சால் வந்துட்டு எல்லா இடமும் வந்து அப்படியே விறகு கும்பலாக இருந்தது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நாங்கள் கொத்தி அந்த இடமெல்லாம் க்ளீன் பண்ணி வந்துட்டு இப்போ தரமட்டமாக்கிட்டு 4 மணி பிறகு தான் வந்து வெளுக்கிட்டுறாங்க. ஸோ இதுக்கிடையில் வந்துட்டு நிறைய பேர் நீங்கள் கால் பண்ணியிருந்தீங்க. உங்கள் எல்லாருக்கும் வந்து நான் நைட்டுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ண பிறகு வந்துட்டு பார்த்து கண்டிப்பாக ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். ஈவன் வந்துட்டு உதவிக்கு கால் பண்ணவங்களா இருக்கட்டும், உதவி செய்ய கால் பண்ணவங்களா இருக்கட்டும், அண்ட் வந்துட்டு மெட்ட தேவையில் கால் பண்ணவங்களா இருக்கட்டும். ஸோ எல்லாருக்குமே வந்து நான் உங்களுக்கு இப்போ மனுஷரை எடுத்துக்கொண்டா நிறைய பிரச்சனைகள் இருக்குது தானே. இப்போ ஒரு ஆளுக்கு வந்து கடன் பிரச்சனை இருக்குது, ஒரு ஆளுக்கு வந்து வீடு பிரச்சனையாக இருக்கும், தண்ணி பிரச்சனையாக இருக்கும், டாய்லெட் பிரச்சனை, அப்படி பிரச்சனை டாய்லெட் இல்லை, தண்ணி இல்லை. டாய்லெட் இல்லை என்ன? அப்போ டாய்லெட் இல்லைன்னா இப்போ எங்கே டாய்லெட் பாவிக்கிறீங்க? பக்கத்தை ஊர்னாங்க, பக்கத்து வீட்டையா? பக்கத்து வீட்டை தான் இந்த பேப்பும் போட்டு தந்தது. அவை தான் அந்த தண்ணி டேப்பும் உங்களுக்கு போட்டு தந்துருக்கீங்க. அப்படியா? நைட்டுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணுவேன். கதைக்கிறவங்களுக்கு தெரியும், நேற்றெல்லாம் வந்து நான் நிறைய பேரோட நைட் கதைச்சிருந்தேன், அதேமாதிரி முன்னாலும் கதைச்சிருந்தேன். இப்போ நான் சொன்ன சொல்லளவு வந்துட்டு காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் வந்து இந்த கோல் சம்மந்தமான விடயங்களில். ஸோ வந்து நான் இந்த வீடியோக்களையுமே வந்து வாட்ஸ்அப் நம்பரை வந்துட்டு ஆட் பண்ணுறேன். கண்டிப்பாக வந்து உங்களுக்குமே வந்துட்டு ஏதாவது கதைக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அழைச்சா கண்டிப்பாக வந்து நாங்கள் கதைப்போம். சரி தானே, அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அது யார் அந்த ஐயா எங்கள் கூப்பிட்ற? என்ன ஸ்டார்ட் பெறான்டா? ஸ்டார்ட் பெறான்டா? விழுந்து வச்சா? சரி சரி, ஓகே ஓகே தானே, நீ கட்டி விட்றா. சரி. அப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ரூபாக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சார் ஆள்கிட்ட நம்பர் வந்து தந்துருக்கா. அந்த சாருக்கு வந்துட்டு கால் பண்ணால் சார் வந்து அந்த ஃபேமிலியை வந்துட்டு காட்டி உங்களுக்கு ஹைட் பண்ணி விடுவார் அப்படின்னு சொல்லி இப்போ நாங்கள் வந்து அந்த சாருக்கு கால் பண்ணி அந்த குடும்பத்தை போயிட்டு வந்துட்டு பார்க்க போகிறோம். ஸோ பார்த்து அவங்களோட நிலைமை என்ன மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த அப்டேட் பண்ணுறோம். இன்றைய தினம் வந்துட்டு அவங்களோட நிலைமையை பார்த்து வந்துட்டு நாங்கள் சின்ன ஒரு ஹெல்ப் பண்ணலாம். ஸோ இன் ஃப்யூச்சர் வந்துட்டு நீங்கள் வீடியோ பார்க்குறீங்க வந்துட்டு உதவி செய்ய விரும்பினா நாங்கள் மேலதிகமாகவும் வந்துட்டு உதவி செய்யலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு அந்த குடும்பத்தை போயிட்டு பார்க்குறதுக்கு முன்னம் எங்களுடைய சேனலுக்கு யாராச்சும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். அது வந்து எங்களுக்கு ஒரு வகையில் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் வந்து அந்த ஸ்கூல் சாருக்கு வந்துட்டு கால் பண்ணுறோம். லைன் போதும், ஆனால் வந்துட்டு சார் ஆன்சர் பண்ணுறா இல்லை. உதயநண்டு விழுந்ததா? இப்போ வெங்காயம் வெங்காயம் வேணா? வெங்காயம் வெங்காயம் அதுதான். ஆனால் இன்றைக்கு ஒரு ஜோக் பார்த்தியலோ, வெங்காயமே வெங்காயத்தை தூக்கி விட்டுருக்கு. அதுதான். என்னடாப்பா சார் எடுக்கிறா இல்லைடாப்பா? அந்த வீட்டுக்காரர்கிட்டையும் ஃபோன் நம்பர் இல்லையாமோ? அவங்கள்ட்ட இருந்தால் நல்ல மேடாப்பா. ஏண்டா நீ சார் கடிச்சு சார் காட்டியா? வல்வெட்டித்துறை நகராட்சி மன்றம், ஊரணி சிறுவர் இடுகாடு. இடுகாடு சிறுவர்களுக்குன்னு சொல்லி சூழலை புரியும்பாரு. அப்படியேதான், அதுதான் சரி. என்னப்பா ரூபாக்கா கடிக்கட்டா? மந்து இது மந்து இல்லைக்கா. இவா இவான்ட்டு 2 மாதம் காசு போட்டது, அடுத்த மாதம் வந்துடுதாம். அதுக்கிடையில் எத்தனை மாதம் தர்றேன்னு சொன்னோ அது அவங்களுக்கு ஓகே ஆக மாட்டேமாடா. இப்போ எப்படின்னு சொன்னால் இப்போ அவங்களுக்கு அவர் வந்து ஓகே ஆகிட்டாருன்னு சொன்னால் ஸ்டாப் பண்ண வேண்டியதாண்ணா. இதுக்காண்டி ஏன் இருந்தாலும் இப்போ ஏன் படத்துக்கு ஏதாண்ணா நீ அப்படி சொல்லாமல் நீ சொல்லு. நோம்பல 6 மாதத்துக்கு பிறகு பார்ப்போம். இந்த வீடியோ பார்த்தான்னு சொன்னால் சரிதான், வட முடிஞ்சு. ஹலோ அக்கா, you gave the number, he is not answering the call. What can I do? இல்லை எடுப்பேன், நான் சொன்னானே நீங்கள் எடுப்பீங்க. What did you tell him?
நீங்க எடுப்பீங்க அதை பற்றி சொல்லுங்க அவரோட இடத்தை கொண்டு காட்டுங்கன்னு சொன்னேன். Why can't you speak in English? I don't know English. Oh my God. You don't know English? No English. Then how are you working in UK? அப்படி இப்படித்தான் adjust பண்றது. Yes, no, next please. Then you can understand what I am saying, but you can't reply in English. Am I correct? அப்படித்தான். Yes. Yes. 100%. So you know here time is going now. Now already 5:30, and you have to call him and you have to say immediately call them. They are waiting for your call. Okay. I hope you understand, and you will Understand. call back soon. Okay, bye. Okay. Bye. Bye. ஆள் கடும் ஜோக்கானேடாப்பா. அதுதான்டாப்பா நான் ஃபர்ஸ்ட் டைம் இவோட கதைக்குள்ளே வந்து டிக்டாக்ல மெசேஜ் பண்ணுவேன். அப்போ கதைக்குள்ளே வந்து சரியான எமோஷனலாக வந்துட்டு மெசேஜ் பண்ணுவேன் எனக்கு அவங்களோட அந்த ஃபேமிலியை இதை சொல்லி. அப்போ நான் உண்மையிலே இவாவை குறித்தான போட்டு வச்சுருந்த பிக்சரே வந்து வேறு. ஆனால் கோலில் கதைக்குள்ளே இவோட கதைக்கிறத பார்த்தா ஒரு காமெடி பீஸ் மாதிரிடா. எப்படின்னு சொன்னால் வந்து இப்போ நான் வந்து இமேஜின் பண்ணி வச்சுருந்த வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு விஜயாந்த் மாதிரின்னு வச்சுக்கொள்ளுமே. ஆனால் வந்து ரியலில் வந்து வடிவேல் மாதிரி இருக்காடாப்பா. சரி பார்த்தா சிரிக்கட்டுண்ணா சார். இது என்னடாப்பா இது பிங்க பண்ணுறதா வாட்ஸ்அப் பக்கம் போய்க்குள்ளே ஆட அதை சொல்லிடா எனக்கு ஸ்டக் ஆகுது ஃபோன். அதை சொன்னேன் நான். நீங்களே என் கழிச்சு மாட்டுறீங்களா அவசரப்பட்டு புறங்கவன் நான் சமாளிப்பேன் நான். இது என்னடாப்பா 9 ரூபா அடிச்சிருக்கா. ஒரு புரிஞ்சுணர்வு வேணாமாடாப்பா. மாதம் உதவி செய்கிறா இருந்தாலும் எங்களுக்கு ஆக்கள் அவங்க சென்ட் பண்ணால் தான் இடம் அனுப்பலாம். ரூபாய்க்கு 2 மாதம் மண்டக்குள்ளே வந்துருக்காது. என்னடாப்பா சிக் லேட்டாது நேசண்ணே. உங்களுக்கு ஒரு நாளைக்கு வந்து போக பஸ்ஸுக்கு விழ முடியுது இல்லை வரைக்குள்ளே விழ முடியுது. முன்னூற்றி வச்சோமே அண்டா போய்க்குள்ளே நான் கொண்டு இறக்கி விட்றானே என்ன 330 ரூபாண்டேக்குள்ளே வந்தால் இஞ்சால சாப்பாடு ஃப்ரீ தானே. அண்ட் வந்து போய்க்க போக்குவரத்து ஃப்ரீ. ஓகே இல்லை நீங்கள் வர்ற பற்றியும் ஒரு சில பேர் கமெண்ட்ஸில் எழுதுறவங்க இவரே என் வார தேவை எல்லாமேண்டு. அப்போ அதுக்கு நீங்கள் என்ன விளக்கம் சொல்ல விரும்புகிறீங்களா? அதுக்கு நானும் சொல்லுங்க அவையோட சொல்லுங்க. இது உதவி செய்தவங்களும் மறக்கிற அளவுக்கு இல்லையா நானாமாம் கண்டு சொன்னா சொல்லுங்க. அவங்கள உதவி செஞ்சாக்களை மறக்கிற ஒரு மனநிலைமையில நீங்கள் இல்லை இல்லையா? ரைட். செத்தாலும் மறக்க மாட்டேன். ஆமாம். ஆனால் அப்படி இப்போ உங்களோட மனநிலைமையில வந்துட்டு நாங்கள் உதவி செஞ்ச எல்லாரும் இருக்கவர்கிட்டாலும் சிக்கலாக போடும் என்ன. சும்மா உதாரணத்துக்கு நாங்கள் இப்போ ஒரு 500 குடும்பத்துக்கு உதவி செஞ்சேன்னு வச்சுக்கொள்வோமே. 500 குடும்பம் ஒரு கிழமைக்கு 2 பேரை வளர்க்கிட்டா நாங்கள் இனி இடத்தை மாற்ற வேண்டி வந்துடுமே. அதால் நீங்கள் இதை எப்படி சொல்லலாம்னு சொன்னால் உதவி செஞ்சதை மறக்கக்கூடாதுன்ற அப்பால் உங்களோட ஒரு விருப்பம் தம்பியாவோட வந்து ஒரு நாள் 2 நாள் நின்று உங்களோட விட்டு சின்ன சின்ன வேலைகள்லையும் கலந்து கொண்டு ஒரு மைண்ட் ரிலாக்ஸுக்காண்டி வந்துட்டு போகிறோம் அப்படின்ட்டு சொல்லலாமே தவிர உதவுற ஆக்களை மறக்கிறக்குள்ளே இப்போ மற்றாக்க மறக்கிறாங்கன்னு இல்லைண்ணா. ஆனால் நேசன்னா கொஞ்சம் ஸ்பெஷல் அப்படி தானே. இல்லை அப்புறம் ஸ்கூல் பிரின்சிபலாக இருந்து கொண்டு ஆன்சர் பண்ண இவ்வளோ லேட்டுண்டா. ரூபாக்கா அடிப்பேன்க்கா என்ன இதுதானே நம்பர் தம்பி? அதான் அனுப்பியிருக்கா பாருங்க. அப்புறம் அடிக்கும் பாரு. மெசேஜ் ஒன்று போடுறா சரியா? வதன் இது வேறு ஒரு நம்பர் அனுப்புகிறா. வதனண்டா வாட்ஸ்அப்பில் அடிக்கிட்டா ஆளுக்கு. இது யார் இப்போ பார்க்க போகிறாங்க? ரூபாக்காண்டு மாமியாக்களை சரியா? ஹலோ ஓம் யார் வதனண்ணா கதைக்கிறீங்க? ஆமா நீங்க
ஓமன் அந்த லண்டனில் இருக்கிற ரூபாக்கா வந்து நம்பர் தந்தவா? ஓ அந்த ஒரு ஒரு ஃபேமிலி கொண்ட போயிட்டு பார்க்க சொல்லி அப்போ உங்களை வழிகாட்டுமெண்டாகும் சம்திங். ஓகே, எப்போ வர போறீங்க? நாங்கள் இப்போ வந்து நிற்கிறோம்ண்ணா. எங்கேன்னு சொன்னால் இங்கே அந்த வெல்வெட்டுத்தூர் அந்த இந்த சிறுவர்கள் அந்த சுடலே ஒன்று இருக்குல்லோ ஊரணி பெட்ரோல் செட்டு பக்கத்தை. அப்போ எங்கே வரணும்? இதாட்ட இப்போ பிரின்சிபல் அடிக்கிறாரா ஒருவர்? இல்லை இது வேறு நம்பரு அந்த பாட்டா. ஹலோ ஹலோ, போனீங்களா? பிள்ளைங்கள நீங்கள் அந்த ஸ்கூல் பிரின்சிபலாக ஆகிக்கிறீங்க? ஆமாம் ஆமாம். ஓ என்னென்னா அந்த லண்டனில் நிற்கிற அக்கா வந்து உங்களோட நம்பர் தந்தவா? நீங்கள் அந்த ஒரு குடும்பத்தின் அந்த வீட்டின் வழி காட்டுவீங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு கால் பண்ணினா? ஓ அது எங்கே வரணும் சார்? சரியா எப்போ வருவீர்கள்? நாங்கள் இப்போ அங்கே தான் வந்து நிற்கிறோம். நாங்கள் இப்போ வெள்ளத்துறையில் நிற்கிறோம். எவ்வளோ மேடம்? தொண்டமனாரண்டா அப்படியே ஸ்ட்ரைட்டாக வந்தால் சரி தானே? கடற்கரை ரோட்டால் வந்தால் சரி. கொண்டு போகணும். யாரு? ஏன் அவைகிட்ட ஃபோன் இல்லையோ சார்? அவைகிட்ட ஃபோன் இல்லையா? அவையிட்ட நிலைமை என்ன சரியான வரமையோ? ஓ 3 பொம்பளையே இல்லை அதுதான் இருக்கா. அப்போ நாங்கள் இன்றைக்கு வேறு இடத்துக்கு போகிறதுக்கு இருந்தாங்க கீரிமலைக்கு. அப்போ அக்காவும் கால் பண்ணி சொன்ன உடனே அப்போ ரைட் இது பக்கத்தில் தானே, அப்போ எங்களுக்கு நேரமும் கொஞ்சம் மட்டாக இருந்தாலும் சரி அப்போ பக்கத்தில் உள்ள குடும்பத்தை பார்ப்போம் ஃபஸ்ட்டுக்குன்னு சொல்லி போட்டு நாங்கள் வெளுக்கிட்டு வந்தேன். நாங்கள் அப்போ இன்றைய நாளை விட்டாலும் பிறகு வர்றதுன்றது கொஞ்சம் சிரமந்தான். ஒருக்கா நாங்கள் அதில் வாரம் இப்போ ஒரு ஆள் போனாலும் மற்ற 2 பேரும் நிப்பினம் தானே. நீங்கள் காட்டி விடுங்க, நாங்கள் எப்படி அதை கதைக்க பண்ணுவோம். அவே பிரச்சனை இல்லையா? எங்களுக்கு நிலைமை விளங்கினா ஓகே தானேண்ணா? ஓ நான் அப்படியே இப்போ வெள்ளத்துறையால் ஸ்ட்ரைட்டாக வாரேன். தொண்டமனார் ரோட் தானே? ஓ கடற்கரை ரோட்டு சரியாக வறுத்து வரணும். ஓ அந்த ரோட் தெரியும் ஃபுல்லாக அப்படியே சன்னதிக்கு போகுது தானே? எந்த சுடலை? காட்டுப்புலமோ? ஓ ஓ அந்த சுடலை அடியில வந்து அந்த அது அடியில 100 மீட்டர் தள்ளி பக்கம் வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு கோழி கடை இருக்கு. நீங்க அதுல அந்த சுடலை அடியில வந்து ஹோல் பண்ணுங்க. நான் சரி சரி அப்போ நீங்கள் ரெடி ஆகும், நான் அதில் வந்து ஹோல் பண்ணுறேன். ஓகா சரி ஓகே ஓகே ஓகே. என்னடாப்பா இங்கேனேக்கு சுடலையை விட்டால் இடம் காட்டுற இடம் இல்லை போடுறக்கா. நானண்டா கோல் பண்ணி சிறுவர் சுடலைன்னு சொல்கிறேன், இவர் ரெண்டா கோல் பண்ணி காட்டுப்புலம் சுடலைன்ற இங்கேண்டா ரூபாக்காவோ? ரூபாக்காட்ட இல்லை நம்பரும் கிடையாது போடுறக்கா. ஹலோ ஓ எஸ் ஸ்பீக்கிங். யா yeah okay. He called now and he told they went somewhere. Oh, and I told we came already, we have to watch today unless we don't have time tomorrow another day. Yeah. Okay. Oh, and then now he told then okay you come, I will come. You come, I will come. Okay, go. Go. Yes, no, yes, okay, yeah? Okay, yes, bye, yes, okay, bye. கண்ணனால்டாப்பா எனக்கு மருதில் தட்டுதா சரியா எதாட்டாப்பா அப்புறம் அடிக்குது அவரும் அடிக்குது இதா ஏண்டா மணிவண்ணன் மணி நல்ல பேராக கிடைக்குது அந்த படியும் இருக்காடாப்பா. ஹலோ யாரு வதனண்ணாவோ? ஓ அண்ணா அந்த பிரின்சிபல் கால் பண்ணவர் தான் வாரன்னு சொல்லியா? ஓ அவர் வாரன்னு சொல்லிக்கிறேன்.
ஐயா தொண்டமனார் காட்டுப்புறம் தெரியும், காட்டுப்புறம் தெரியும், நான் வந்துருக்கேன். ஓகே ஓகே ஓகே. அடே இந்த ஆள் வந்து நான் வெள்ளத்தில் நிற்கிறேன்னு சொல்ல, ஐயோ அங்கே இல்லையாண்ணா என்று சொன்னதை பார்த்தா இங்கே அல்லப்பட்டியுமே அடிக்கிட்டோடாப்பா. தொண்டமனார்னா நீரை வந்தால் தொண்டமனார் தான்டாப்பா. அதை விட எங்கள்ட அட்ரஸ் கேட்ட கவிதாஸ் என்ன சும்மா ஆளா, அவனுக்கு தெரியும் தான் இடம் ஏதாவது விடணும் உண்டு, இல்லாட்டி இந்த ரோட்டை விட்டுருக்க மாட்டானே ஏடா. அதுதானே சரி. அப்போ நான் கிட்ட போயிட்டு கண்டினியூ பண்ணுவோமா? இவரா நான் இடம் காட்ட வந்தது இல்லை. ஓம் சார் நான் வந்துட்டேன். வதனாண்டு சார் இது காட்டுப்புறம் சொல்ல வைக்கிட்டு. ஓ அவர் வரேன். ஹலோ ஓம் நீங்கள் வரீங்களாம்மா சார்? நீங்கள் நீல டிஷர்ட் வந்தீங்களோ? ரைட் ஓகே 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 ஓகே. சரி வாங்களா? சரி ஓகே 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 ஓகே. உங்களுக்கு தெரியாதா வீடு? அப்போ அவரை வர சொன்னதே இல்லையே. அவரை இடங்காட்டு தான் பிரச்சனை. ஓ அப்போ அவருக்கு அடிச்சு சொல்லுவோமே பாவம் இல்லை பக்கத்துல. அப்படியா? என்ன மாதிரி வேணும் நிலைமை என்ன? நீங்க போய் பாருங்களேன். இல்லை நிலைமை அது நான் பார்ப்பேன். சரியில்லை நார்மலா. இப்போ எனக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை அப்படியோ? உங்களுக்கு தெரியுமா அவருக்கு மாஸ்டருக்கு என்ன தெரியும்? உங்களுக்கு தெரியும். ஓகே நான் இங்கே பேர் வந்து நிற்கிறேன், கொண்டு காட்டுறா காட்டி விடுறேன். ரைட் ரைட். நீங்கள் ஆட்டோ ஹையர் வந்தீங்களா? ஓகே ஓகே. நீங்களே பிடிச்சிடுங்க, அவர்கிட்ட வீட்டை வர சொல்லுங்க. அது அங்கே வீட்டை வச்சோம். நீங்கள் கூட்டிட்டு நீங்கள் வாங்க. ஓ ஓ ஓ சரி. புள்ளனுண்டா புள்ள கார் போகல தானே இப்போ. ஹலோ ஓம் சார் நான் காரில் நிற்கிறேன்னு இதில் அந்த அவர் ஆட்டோ வதனன்னு நினைக்கிறாரல்லோ. அவர் தனக்கு அந்த வீடு தெரியுமெண்டு அவர் நான் காட்டி விடண்டவர். நாங்கள் போகிறோம். நீங்கள் வீட்டடிக்கு வாரீங்களா? மாசம் அங்கே நிற்கிறாரா? ரைட். அவர் வாராம் அங்கே தான் நிற்கிறாட்டாப்பா. எல்லாம் பக்கத்து நோக்குதுடாப்பா. மாசத்துலேருந்து வருத்தாங்கடாப்பா உலாசனங்குது. இப்போ எந்த திருப்பி உடனே மாதம் விடாமப்பா. இங்கே அவர் வரையிலப்பா. இவர் இப்போ தேவையில்லை போன ஒரு மாதம் எடுத்துருக்கு. அவர்கிட்ட இதை கேட்காம அந்த இல்லை. இப்போ நல்ல யோக்கடாப்பா. இங்கிட்டப்பா வீடும் கடும் தூரத்தில் கிடக்கு. இனி கண்ணாடியை காட்டினா தான் சமாளிக்கலாம். நேரம் மாறா போ எங்கடாப்பா. அதுக்கு நானே என்னையா நீங்கள் ஆட்டோ இதில் விட்டுட்டிய என்ன காரை கொண்டு வச்சுருக்காரு பாருடா. விடலாம் பிரச்சனை இல்லை. பாரு காக்கினி பேல பாண்டு. அதுதான் சரி. உண்மையாக கதைக்கிற ஆள் இல்லை போலாங்கடா. அவர் பாரு நாங்கள் அதை போட்டிருக்கிறோம். ஆனால் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து போடணும் இல்லை. வராததை மேலே பண்ணுவோம் நாங்கள். நீ அங்கே வர்றாப்பா, இங்கே தான் பாப்பேன்டாப்பா. அம்மா சிரிக்கிறா எடுத்து போட்டாங்க வேலை வரான்னு சொல்லி. என்ன சொன்னீங்கம்மா? வராதுண்டா. எது வீடு அவையில? லேமாசம் வர இடத்துக்கு எங்கடா கார் வந்துட்டு இருபத்தில் சிக்கன். சரி இதில் விட்டுட்டு போவோம். மேம் எது என்ன வீடு?
சரியா. ஓகே அண்ணா, நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ஓகே, நாங்கள் பார்த்துட்டு வரோமா? நீங்கள் வேறு போய் பாருங்க. ஓ சரி. ஓகே. அவர் மாசு நடந்துட்டு வீடு அதுதான். சரி. ஓகே. சரி. ஓகே. அவா இல்லையோ அந்த கதைக்கிறவா இல்லையோ? வந்துட்டா இவா நான் கதைக்கிறவா? மற்ற இன்னொரு ஆள் சரி. வேற உதவி இல்லை, ஆம்பளை உதவிகள் அப்படி இல்லை. இவதான் வந்து வேலைக்கு போனவன் இப்போ வேலையில் தொடர்ச்சி அந்த நான் அவாவோட கதைக்கிறேன். நீங்களே எல்லாம் சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் எங்களுக்கு ஒரு சுவாரஸ்யம் இல்லை அப்புறம்யா. அதான் நாங்கள் கதைச்சி கொள்கிறோம். தேங்க்யூ ஸோ மச். சரி. ஆமாம், இந்த மைக் இருக்கா இப்படி குத்துங்கம்மா. சரியா, இந்த அப்படி அமர்த்தி கொண்டு இப்படியோ குத்துங்க. சரி, நான் குத்துக்கிட்டா? சரி, ஓகே. சரி. என்ன அப்போ இதுதான் கூட வீடம்மா? அப்படி தானே? வீடு எங்களுக்கு காணி இருக்கு, வீடு கட்டையில. காணின்னு இதுதான் கூட காணி அங்கே இருக்கு. அப்போ இது ஏற்ற காணியம்மா? இது இரவல். நாங்கள் இருக்கு இது இரவல் வாடகைக்கு இருக்கிறீங்க. சரி, ஓகே. எதுவும் கூட காணி அங்கால கிடக்கு கடைசி அந்த மாடு நிற்கிற இடத்துக்கிட்டயா? அதில் உங்களுக்கு அந்த செப்பரேட்டாக பிரிச்சுருக்கா? அப்படியா? எத்தனை பிறப்பு இருக்குது அதில்? அதில் ஒரு பிறப்பு. அதில் ஒரு பிறப்பு உங்களோட? ஓகே. அப்போ இது வந்து நீங்கள் இரவல்னு சொல்லி என்ன வாடகைக்கு இருக்கிறீங்க? இல்லை இரவல் காணிக்க நாங்கள் போட்டுருக்கோம். கொட்டில் போட்டுருக்கிறீங்க, வாடகை ஒன்றும் கொடுக்குறீங்க. அப்படி தானே? சரி, ஓகே, சந்தோஷம். எங்களால் வட்டி கொடுக்கவே இல்லாதுங்கோ. கொடுக்கவே இல்லை என்ன? சரி, அப்போ நாங்கள் வந்து நான் உழைச்சி கொண்டு வந்தேன். பாருங்க ஒரு நிமிஷமா. சரி, ஓகே. அப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்துட்டோம் ரூபா காட்டி விட்ட இடத்துக்கு. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 3 பேரும். இதில் ஒரு அம்மா நிற்கிறாங்க, அண்ட் வந்துட்டு இன்னொரு அம்மா பின்னிக்கி இருக்கிறா. மற்றவங்க எங்கே? அவர்கிட்ட போட்டா. அப்போ உங்களுக்கு இடையிலான உறவு முறை என்னம்மா? உங்களோட பேர் என்ன? செல்வராணி. அம்மாவோட பேர்? பூரணம். சுந்தரம் சுவேந்திரராணி. யாருக்கு? தங்கச்சி. உங்களோட தங்கச்சியா இப்போ வெளியில் போயிட்டா? ஓகே. உங்களுக்கு செல்வராணி, அம்மாவுக்கு பூரணம். பூரணம் அம்மாவுக்கு காது கேட்குற குறைவு? அப்படியோ? காது கேட்காது. ஓகே. கண் பார்வை என்ன மாதிரி? கண் பார்வை கொஞ்சம் தெரியாது. இதுக்கு அவாக காது கேட்கான்னு சொன்ன பிளச்சி போச்சுடா. அவா கேட்குது கதை இப்போ கேட்கும். அப்போ அம்மாட மகள் தான் நீங்கள். எத்தனை பிள்ளைகள் உங்களுக்கு? எனக்கு பிள்ளைகள் ஒன்றும் இல்லை சாரி, நான் மாறி கேட்டேன். அம்மாவுக்கு எத்தனை? உங்களுக்கு எத்தனை சகோதரங்க? 3 பேர். உங்களுக்கு 3 சகோதரங்க. நீங்கள் இப்போ போன தங்கச்சி உண்டு. மற்றது அங்கே ஒரு ஆள் இருக்குது. அவாண்ட மனுஷனுக்கும் கண் தெரியாது. அவாட மனுஷனுக்கும் கண் தெரியாது. அப்போ 3 பொம்பளை சகோதரங்க எடுத்தாச்சு. அவ புரிம்பு 3 பொம்பளை சகோதரங்க. அப்படித்தான் காணிக்கிறா. வர சொல்லி விடுது தம்பி. ஓகே. இப்போ நாங்கள் விவசாயம் இதெல்லாம் இருக்கிறோம். ஒரு கட்ட உதவியும் இல்லை. இப்படியே வாழ்ந்து கொண்டு வா. சரி, இப்போ என்னன்னு சொன்னால் உண்மையிலே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு நிமிஷமா நான் காய்ச்சிட்டு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உண்மையிலேயே இந்த குடும்பத்தை எங்களுக்கு அறிமுகப்படுத்தி விட்ட ரூபாக்காவுக்கு நன்றி சொல்கிறேன். அதே டைம் இதுக்கு வழிகாட்டின பிரின்சிபல் அண்ட் வதனண்ணா 2 பேருக்குமே நன்றி. உண்மையிலே நாங்கள் ஃபர்தராக ஒன்றுமே பார்க்க தேவையில்லை போல இருக்கேன்னு சொன்னால் சாதாரணமாக இவங்க வாழக்கூடிய அந்த ஒரு நிலைமையை இவங்களோட வறுமையை எடுத்து காட்டுன்னு சொல்லலாம். சாதாரணமாக இவங்க ஒரு தங்கச்சி, இவங்க கல்யாணம் செஞ்சிட்டாங்க. உங்களோட ஹஸ்பண்டுக்கு கண் தெரியாது, கண் ஒன்று தெரியாது, காது கேட்க மாட்டார், நடக்கவும் மாட்டார். ஓகே. கோணிக்கொண்டு தான் நடப்பார் என்ன? அப்போ அம்மா எங்கே இருக்கிறீங்க? கொஞ்சம் தள்ளி இருக்கிறீங்க. அப்போ இப்போ என்ன இதில் வந்தீங்க? இங்கே கொண்டு வந்தீங்க. அம்மாவுக்கு பிள்ளைகள் இருக்குதா? எத்தனை பிள்ளைகள்? 2 பேர் இருக்கிறேன். என்ன செய்யணும் பிள்ளைகள்? அடுத்த வயலில் படிச்சுட்டு இருக்கிறேன். அப்போ நீங்கள் போங்கம்மா, நாங்கள் இவையோட கதைச்சி போட்டு பிறகு நான் நம்மகிட்ட பாருறேன். சரியா? என் ஒவ்வொரு பார்ப்பேன். இவை தானே இப்போ முக்கியமான ஆக்களை என்ன? சரி, சந்தோஷமாம்மா, நன்றியா. அப்போ அம்மா நீங்கள் திருமணம் செஞ்சு உங்களுக்கு பிள்ளைகள் இல்லை அப்படியா? மற்றவா திருமணம் செய்யலை. செய்யலை. உங்களோட ஹஸ்பண்ட் எங்கே?
25 வருஷம் இப்போ சேர்த்தவர். அவர் செத்து 25 வருஷம். ஆஸ்மா வருத்தத்தில் என்னதுல ஆஸ்மா வருத்தம் ஓ இருந்தா போல திடீரென்று செத்தது. இருந்தா போல திடீர்னு செத்துட்டார். இப்போ 25 வருஷமா இல்லையா? அந்த முடி இப்போ எனக்கு இருக்கு. அதே ஆஸ்மா இப்போ உங்களுக்கு இருக்குதா? கிளினிக் போய் கிளினிக் போகிறேன் நான் இருக்கு. அவர் இறக்கும்போது எத்தனை வயதம்மா? கேட்க 57 வயசு. அவர் இறக்கைக்குள்ள 57 வயசா? அவர் இறக்கைக்குள்ள 57 வயசா? ஓ அவர் இப்போ நீங்கள் சொன்னீங்க 25 வருஷம்னு சொன்னீங்கல்ல இறந்து? அவர் இருந்து 25 வருஷம். அவர் இறந்து 17 வருஷம் தான் அவர் போய் 17 வருஷம் 22 வருஷம் இல்லை 17 வருஷம். அவர் இறந்து 17 வருஷமா? இப்போ உங்களுக்கு எத்தனை வயதம்மா? எனக்கு 65. 65 வயசு. அவர் இறந்து 17 வருஷமா? என்ன அண்டா 48 வயசில் இறந்துருக்கார். என்ன உங்களுக்கு ஆஸ்மா இப்போ எவ்வளோ காலமாக இருக்குது? இப்போ ஒரு 8 வருஷம். 8 வருஷமாக இருக்குது. அவருக்கு எவ்வளோ காலமாக இருந்தது? அவருக்கு நெடுங்காலமாக நெடுகாலமாக இருந்தேன். அப்போ அவருக்கு வந்து நிறைய காலமாக இருந்தது தானே. இப்போ அவர் போனவர் ரெண்டாக்காண்டி அப்படி உங்களுக்கு நடக்க மாட்டே இல்லை. நீங்கள் இப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க தானே, அதால் ஓகே. அப்போ வந்தம்மா எங்களுக்கு வந்துட்டு உங்களை இனம் காட்டி விட்டது வந்து வழியில் நிற்கிற ஒரு அக்கா ஒரு ஆள் தான். சரி தானே. இப்படி நீங்கள் வந்து 3 பேரும் உண்மையிலே பெரிய விஷயம் வந்து இந்த இடத்துல சாதாரணமாக பாருங்கள் வந்து அதில் ஆடு மாடு தான் வந்துட்டு மேய விடுறாங்க. என்ன ஸோ அப்படியே ஒரு சூழ்நிலையில் வந்து நீங்கள் வீடு போட்டு இருக்கிறீங்கன்றது உண்மையிலே சரியான கஷ்டமான விஷயம். என்ன இது சமுத்தியால் எடுத்து தான் கட்டினோம். இது சமுத்தியாக எடுத்து நீங்களே கட்டினீங்களா? வேறு பேர் கட்டிட்டு வேறு ஆக்கள் கட்டி தந்தவையா? உங்களுக்குன்னு கட்டி தந்தவையா? அப்போ நீங்கள் ஏன் அதை இன்னொரு ஆக்கள்கிட்ட காணிக்க கட்டப்பட்டீங்கம்மா? அது இருக்க கொட்டில் இருந்து நாங்கள் ஒழுக்குக்க அதுவே பார்த்துட்டு செய்து தந்தேன். பார்த்துட்டு செஞ்சு தந்தவை. அப்போ இது ஆட்ட காணியம்மா? இது வெள்ளெடுத்துறேன். வெள்ளெடுத்துறை ஆக்கள் அவங்க என்ன இப்போ உங்களை எலும்ப சொல்கிற மாதிரி அப்படி எதுவும் இருக்கா? இல்லை இல்லை அவே தான் இப்போ அந்த காணி தந்தது. அவை தான் உங்களுக்கு இப்போ அந்த காணி தந்தவையா? இந்த காணியை தர மாட்டோமா உங்களுக்கு? இது தர மாட்டோமா? விலை கொடுத்தா வாங்கிடலாம். அதை நாங்கள் விலை கொடுத்தா இது தராயினம். அவை உங்களுக்கு இப்போ அந்த காணியை ஃப்ரீயாக தான் தந்திருக்கணுமா? சரி ஓகே. அதில் நீங்கள் இப்போ திடீரெண்டு போய் ஒன்றும் செய்யலாம் இல்லைம்மா? ஏன்னா இப்போ பக்கத்து ஒன்றுமே வீடு இல்லை. அதில் பேரங்க நம்மளை வந்து வெள்ளமும் நிற்கும். வெள்ளமும் நிற்கும். அண்ட் வந்துட்டு இப்போ நாங்கள் அதில் போய்ட்டு ஒன்றும் செய்யவும் இல்லாது. இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி இப்போ சாதாரணமாக நீங்கள் 3 பேரும் வந்து சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறீங்கம்மா? சாப்பாட்டுக்கு நாங்கள் அங்கே கடன் பட்டு தான் சாப்பிட்டு கொண்டு இருக்கோம். கடன் பட்டு சாப்பிட்டு இருக்கிறீங்க. இந்த நிலம்பரி காசு வேறு எடுத்து கொடுப்போம். நிலம்பரி காசு வேறு எடுத்து கொடுப்பீங்க. என்ன இப்போ நிலம்பரி காசுன்னு சொல்லியம்மா இப்போ இப்போ உங்களுக்கு புரியும்பா அப்படி வருதா இல்லாட்டி என்ன மாதிரி வருது? 7500 வருதா? யாருக்கு? அம்மாவுக்கும் உங்களுக்கும் சேர்த்தா? இப்போ உங்களோட பதிவுகள் புரியும்பா இல்லையோ? அப்படி இல்லையோ? இருக்கு. இல்லை நாங்கள் இருக்கிறேன்டா இப்போ அம்மாவுக்கு தனியாக வரும் உங்களுக்கு தனியாக வரும் இல்லை? அப்படி இல்லையோ? அப்படித்தான் இருக்கு. அப்படித்தான் வருதா? உங்களுக்கு எவ்வளோ வர நம்பர் காசு? எங்களுக்கு எனக்கு வர 7500. 7500. அம்மாவுக்கு எவ்வளோ வருது? அம்மாவுக்கும் 7500 வருது. அப்போ 15000 வருதா? பட் தங்கச்சிக்கு? தங்கச்சிக்கு இல்லை. தங்கச்சிக்கும் அம்மாவுக்கும் சேர்த்து தான் 7500 வரும். என்ன ஓகே. அப்போ தங்கச்சி திருமணம் செய்யாத காரணம் என்ன? வறுமை நிமித்தம் செய்யலை? அப்படியா? சீதனம் கொடுக்க மாட்டான் நிலைமையில தான் அந்த இடம் விட்டது. சீதனம் கொடுக்கலாம செய்யலை. என்ன இப்போ தங்கச்சிக்கு எத்தனை வயசுமா? ஒரு 58 அப்படி? 45 வயசா? ஓகே. அப்படின்னா அவங்க ஒரு இளமாலாம் இருப்பாங்க. என்ன அவன் வருத்தக்காரு தான். வருத்தக்காரு தான். பாபாவும் சேர்ந்து இதுக்கெலாம் இருக்கிறீங்க நீங்கள் 3 பேருமே? என்ன ஓகே. நாங்கள் ஒரு வீட்டை பார்ப்போமாம்மா? ஒரு லைட் இருக்குதா? கரண்ட் இருக்குதா? கரண்ட் தானே இல்லைங்கோ. கரண்ட் இல்லை. நாங்கள் இப்போ அவையிட்ட தான் எடுக்கிறோம். அது பிரச்சனை இல்லை. நீங்கள் ஒரு லைட்டுண்டாமே இல்லையா? ஒன்று தான் போட்டிருக்கணும். பக்கத்தை சொல்லட்டோ போட அவர் போட போகிறார் பாப்பா இருக்கா? எழும்பி நடக்க மாட்டீங்க நீங்களே? என்ன சரி. ஸோ வந்து இப்போ யார்? செல்வராணி அம்மா. என்ன செல்வராணி அம்மா வந்து சொன்னதை கேட்டிருப்பீங்க. வந்து அவங்க தங்களோட நிலைமையை வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ செல்வராணி அம்மா என்று வந்துட்டு அவங்களோட தங்கச்சி 2 பேருடைய அம்மா 3 பேரும் சேர்ந்து இந்த தற்காலிக வீட்டில் வந்துட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுவுமே வந்து அவங்களுடைய நிரந்தர காணி என்று இல்லை. இப்போ என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்தோம்மா இப்போ உங்களுக்கு வந்து மெயினாக வந்து இப்போ நீங்கள் என்ன விஷயம் குறித்தம்மா கஷ்டத்தில் இருக்கீங்க? நான் நினைக்கிறேன் வந்து உங்களுக்கு சாப்பாட்டுக்கே கொஞ்சம் காசு போதுமானதாக இருக்கா நினைக்கிறேன். அப்படியே? இல்லை சாப்பாட்டுக்கு என்ன சாப்பாடு பிரச்சனை இல்லையாம்மா? இல்லை சாப்பாட்டுக்கு பிரச்சனை. நாங்கள் கடன் பட்டு தான் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு பேருந்து உழைச்சி கொடுக்குறோம். உழைச்சி கொடுக்குறேன்னா என்ன மாதிரி? என்ன வேலை செய்கிறீங்க? நான் இப்போ போகிறேன்.
இப்போ எனக்கு வருத்தம் வந்தா பிறகு இப்போ எத்தனையோ காலமாக நான் போகிறல முந்தி உழைச்சேன் நாங்கள்லாம். தங்கச்சி போகிறவா வேலைக்கு இப்போ போகிறேன் இந்த காசை எடுத்து தான் சும்மா கொண்டோல் பண்ணுறோம். சும்மா கொண்டு போகிறீங்க ரெண்டு சொன்னால் இப்போ அந்த 15,000க்குள்ளே தான் நீங்கள் சமாளித்து வந்து போகிறீங்கண்ணா. இப்போ அதை விட வேறு உங்களுக்கு அந்த அந்த என்ன சொல்கிறது அந்த வயோதிபர் கொடுக்குற அந்த முதியோர் கொடுப்பனவுகள் மற்ற பிச்சை சம்பளங்கள் அப்படி அது 250 ரூபா. அது 250 ரூபா. மற்ற அந்த வயது பொண்ணாக்களுக்கு ஒரு 2,000 1900 ரூபா கொடுக்கு அது வருதா? ஆமாங்க, அதுவும் பாருது என்ன? ஓகே. அந்த மாதிரி எடுத்து தான் நாங்கள் சேவிச்சு கொண்டு இருக்கிறீங்களா? ரெண்டே மதியம் அப்போ என்ன சாப்பிட்டீங்கம்மா? சோறு ஆச்சு. சோறு காய்ச்சினீங்களா? என்ன மாதிரி கறியெல்லாம்? கறி உருளைக்கிழங்கும் பருப்பு. உருளைக்கிழங்கும் பருப்பு. யார் சமைக்கிற? நீங்கள் தானே? நீங்கள் தான் சமைக்கிற. தங்கச்சி என்ன மாதிரி சமைப்பா? எல்லாம் ஓகே? தங்கச்சியும் சமைப்பா. நாங்கள் ஒரு வேலை அவள் ஒரு வேலைக்குணம் வாரது. வெளிப்பு வாரது. இப்போ எங்கே போயிட்டா? அப்போ அவள் இப்போ இதில் யாரோ சாமான் குடிக்கணும் வேண்டி வேற சொல்லி போனவா. அப்படியேவா? இப்போ வெளிப்பு வரவா? தனியாக போகிறது ஓகே, பிரச்சனை இல்லையா? இல்லை, ஒரு ஆள் போனது கூட. இன்னும் கூட போயிட்டா? பிரச்சனை இல்லையா? ஓகே. ஸோ வந்து பாருங்கோ, இப்போ இந்த வீட்டில் தான் வந்து இருந்து வாழ்கிறாங்க இந்த 3 பேருமே. அங்காலே நம்ம குசினியா? அப்படியா? அங்கால குசினி. இது ஒரு அரை அப்படியா? நீங்கள் எங்கே இந்த பிராந்திலே உள்ளுக்க படுக்கிறீங்க? இதெல்லாம் 3 பேருமே படிப்பீங்க. ஓகே. ஸோ அந்த அம்மா என்ன மாதிரி பூரணம் அம்மா காது கேட்குதா? விழுந்து முறிஞ்சு போனீங்களா? எப்போ விழுந்த நீங்கள்? இப்போ வருஷமாச்சு. எது வருஷம்? இது ஒரு 15 25 30 வருஷத்துக்கு கிட்ட. 25 வருஷமாக அம்மா நடக்கலாமல் இருக்கிறீங்க அப்படியா? புல்லு பிடிச்சி நடக்கிறீங்க. இதுக்கு இல்லை இன்றைக்குள்ள அம்மாவுக்கு இப்போ எத்தனை 80 வயசுக்கு மேலே ஆகிட்டுதா? 81. ரைட்டா. 81 அம்மாட்ட அவரும் தவறிட்டு அவர் தவறிக்கான காலமோ? 12 வருஷம். ஓகே. அந்த சொன்னால் சரியா. இப்போ 3 பேரும் பொம்பளை பிள்ளைலாம் போச்சுனோம் அம்மாவுக்கு. என்ன ஒரு ஆம்பளை பிள்ளை இல்லாமல் போயிட்டு அதானே? இப்போ என்ன மாதிரி அம்மாண்ட மனநிலைமைகள் என்ன மாதிரி இருக்குது? அம்மாவுக்கு நாங்கள் என்ன உதவி செஞ்சு தருவோம்? என்னம்மா? ஓ, நீங்கள் நடந்து போனாலோ? ஓ, அது தள்ளாடும் தானே. 80 வயசுக்குள்ளே நோமில்ல. இப்போ நல்லா இருக்கிறவங்களே வந்து தள்ளாடுறாங்க. அப்போ நீங்கள் வந்து வறுமையாக இருக்கிறீங்க, உங்களுக்கான சாப்பாடுகள் எல்லாம் சரியான முறையில் கிடைக்காது. அப்போ உங்களுக்கான அந்த போசாக்கள் குறைவாக இருந்தால் கட்டாயம் நீங்கள் தள்ளாடுவீங்க தானே. அப்போ உங்களோட வயசுக்கு நீங்கள் எப்படி இருந்து காய்ச்சி கொண்டு இருக்கிறதே உண்மையிலே கடவுளுக்கு நன்றி சொல்லணும். உங்களோட அவர் இல்லை பக்கத்தை. உங்களோட பிள்ளைகளை குறித்து அம்மா கவலை இருக்குங்க கட்டாயம். என்ன இப்போ என்னென்னா இப்போ உங்களுக்கு வந்து ஓகே. இப்போ நார்மலாக நீங்கள் 15,000 16,000 அங்காலே நீ சின்ன சின்ன வேலைகளுக்கு பிள்ளைகள் போனால் அதை குறித்து அதை கொண்டு சாப்பிட்றீங்க. ஓகே. நாங்கள் இப்போ ஒரு நேரம் இப்போ வேலையை போகிறீங்களேம்மா. என்ன அப்போ நீங்கள் வந்து உதவி என்று சொல்லி என்ன வேறு யார்ட்டையும் கேட்டனீங்களா? போய் எல்லாட்டையும் என்ன மாதிரி இப்போ எங்களை வந்து அவங்க அனுப்பின காரணம் என்ன? என்னென்னா தெரியல. நாங்கள் அவங்களாவே ஒரு மனிதாபிமான அடிப்படையில் இவங்க 3 பேரும் இப்படி ஒரு நிலைமையில் வாழ்கிறாங்கன்னு சொல்லி எங்களை அனுப்பி விட்ருக்காங்க. அப்படி தானே? அப்போ நீங்கள் ஒரு டைம் ஒன்றும் போய் கேட்கல? ஒன்றும் கேட்கல. இப்போ சாதாரணமாக நீங்கள் விறகு அடுப்பிலானே சமைக்கிறீங்க. நீங்கள் இன்றைக்கி எல்லாம் விறகு பொறுக்கி நீங்கள் சமைச்சு சாப்பிட்றீங்க. இப்போ உங்களுக்கு இப்போ தற்சமயம் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சொல்லுங்க. இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு என்ன வகையில் உதவலாமான்னு சொல்லி. உங்களுக்கு என்ன சாப்பாடு இதெல்லாம் உதவும்? சாப்பாட்டுக்கு கட்டாயம் உதவலாமாம்மா. இப்போ நாங்கள் கேட்குறேன்னு வந்து இப்போ உங்களுக்கு இப்போ மனுஷரை எடுத்துக்கொண்டா நிறைய பிரச்சனைகள் இருக்குது தானே. இப்போ ஒரு ஆளுக்கு வந்து கடன் பிரச்சனை இருக்குது, ஒரு ஆளுக்கு வந்து வீடு பிரச்சனையாக இருக்கும், தண்ணி பிரச்சனையாக இருக்கும், டாய்லெட் பிரச்சனை அப்படி பிரச்சனை. டாய்லெட் இல்லை, தண்ணி இல்லை. டாய்லெட் இல்லை. என்ன அப்போ டாய்லெட் இல்லைன்னா இப்போ எங்கே டாய்லெட் பாவிக்கிறீங்க? பக்கத்து வீட்டையா? பக்கத்து வீட்டை இல்லை பேப்பும் போட்டு தந்தாங்க. அவை தான் அந்த தண்ணி டேப்பும் உங்களுக்கு போட்டு தந்துருக்கீங்க அப்படியா? ஓகே. அப்போ இது வந்து அந்த வீட்டோட சேர்ந்த காணி. நம்ம இது கொஞ்சம் பெரிய காணி, பின்னுக்கு நீளமாக போகுது. என்ன ரைட். ஓகே. அப்போ இந்த வீடு உங்களுக்கு சமுத்தியால் உங்களோட கஷ்டத்தை பார்த்துட்டு போட்டு தந்துருக்காங்க அப்படித்தானே? என்ன ஓகே. ஓகே. மேலே அந்த முகட்டோடுகளெல்லாம் கலண்டு போயிருக்குது. மழை பெஞ்சா அவளுக்கு ஒழுகுற இல்லையா? ஒழுகும் சில நேரம் ஒழுவாது. அது சில நேரம் கிட ஒழுகி கொண்டு தான் இருக்கும். அப்போ இது இந்த காணி வந்து அவங்க உங்களுக்கு தரதுக்கான வாய்ப்பு இல்லையா? இங்கே குடியிருப்புகள் இருக்கக்கூடிய பக்கத்து வீடும் இருக்கக்கூடிய அவங்க தர மாட்டாங்க. ஆனால் அவங்களும் ஒரு மனச்சாட்சி உள்ள மனுஷன் தான் சொல்லணும். ஏன்னா அவங்கள இருக்க விட்டுருக்காங்க. அண்ட் வந்து உங்களுக்குன்னு சொல்லி ஒரு காணி மங்காள சந்து இருக்காங்க. என்ன அப்போ எங்கள் சார்பாக அவங்களுக்குமே நன்றி சொல்லுவோம்.
அப்போ உண்மையிலே வந்து பாருங்க சாதாரணமாக வந்து ஒரு இளமாக்களாகவே இப்படியான ஒரு இடத்துல வந்துட்டு வசிக்கிறன்ற வந்து சரியான கஷ்டம். அப்போ இவங்க 3 பேரும் வந்துட்டு வயது கூடி நாட்களா. இப்போ அக்கா வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அவள் கடைசி அக்காவுக்கு வந்து 45 வயசாக இருந்தாலும் அவங்க வந்து ஒரு நோயாளியாக இருக்கிறா. லைக் வந்து ஃபிட்ஸ் வந்தால் தெரியும் உங்களுக்கு வந்து அது எவ்வளோ ஒரு கொடூரமான வருத்தம் அப்படின்னு சொல்லி. சேம் டைம் வந்து அம்மாவுக்கு 68, அம்மா வயசு எத்தனை 65 வயசு என் அம்மாவுக்கு. அதே டைம் வந்து அம்மாவுக்கு வந்து 81 வயசு. உண்மையிலே வந்து யாருக்குமே வந்து வரக்கூடாத ஒரு நிலைமைன்னு தான் சொல்லணும். ஏனெண்டா இப்போ நார்மலாக பாருங்க அந்த அம்மா வந்து 81 வயசு மட்டும் வந்து இருக்கிறா. பெரிய சந்தோஷம் வந்து அம்மா 81 வயசு மட்டும் இருக்கிறன்றது வந்து. ஆனால் 3 பிள்ளைகளாலேயும் வந்து பெருமளவில் சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது வந்து ஒரு கொஞ்சம் கவலை தான். என்னம்மா ஏன்னா சரி, இப்போ அம்மாவோட கவலையை போக்குறக்கு என்னம்மா செய்யலாம்? ஒன்றும் செய்யலாம். என்ன இல்லை காலம் கடந்து போச்சு. ஏன்னா ஒரு இடையில் வந்து கண்டிருந்தால் அதை ஒன்று செஞ்சுருக்கலாம். அப்போ அம்மா நீங்கள் தான் சொல்லணும். இப்போ நாங்கள் வந்து இப்போ உங்களை பார்க்க வந்திருக்கேன் தானே. இப்போ உங்களை வந்து கொஞ்சம் கிட்ட வாங்குமா. இப்போ உங்களை வந்து கடந்த காலங்களில் வந்து பலரும் வந்து சந்திச்சிருக்கலாம். அது செஞ்சு தரேன் இது செஞ்சு தரேன்னு சொல்லியெல்லாம் சொல்லியிருக்கலாம். இப்போ எனக்கு அவங்கள பற்றி தெரியாது. ஆனால் நாங்கள் வந்து கொஞ்சம் வித்தியாசம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்போது தெரியாதுங்களை. அப்போ நீங்கள் கேட்குற விஷயங்கள் எங்களால் 7 மணி சொல்லுவோம். 7 ஆண்டா இப்போ 7 சொல்லிட்டு போவோம்மா. செஞ்சு தாரம்னு சொல்லி போட்டு போய் உங்களை பே காட்ட மாட்டோம். சரி தானே. இப்போ அதுதான் வந்து எங்களுக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ உங்களுக்கு வந்து நான் நினைக்கிறேன் வந்து இப்போ நீங்கள் 3 பேரும் வந்து இந்த மாஸ்டர் தெரியும் எங்களோட கஷ்டங்கள். மாஸ்டர் தெரியும். மாஸ்டர் தெரிஞ்சு நான் கூட்டிகிட்டு சில நேரம் அவையும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். சரி, எல்லாம் தெரிவினோம் சமைச்சு சாப்பிடுங்க. மற்றது வந்துமா உண்மையிலேயே வந்து உங்களோட வறுமை சாதாரணமாக உங்களோட தோட்டத்திலேயே வந்து புலப்படுது. உண்மையிலே வந்து அம்மா இப்படி ஒரு வயதான ஒரு ஆள் வந்து எங்களுக்கு இல்லையேன்னு சொல்லி நாங்கள் கவலைப்படுறோம் சொன்ன. இப்போ சில பேர் நிறைய பேர் வந்து வயதான ஆக்களை வந்து ஒரு என்ன சொல்கிறது கொஞ்சம் இருந்தாலே ஒரு குழப்பம்னு தான் பார்ப்பாங்க இப்போதே பிள்ளைகள். ஆனால் நாங்கள் உண்மையிலே வந்து மிஸ் பண்ணுறோம். எங்களோட அம்மாக்களை எல்லாம் மிஸ் பண்ணுறோம் ஒரு ஆள் இல்லைன்னு சொல்லி. ஏன்னா எங்களுக்கு பார்க்குறதுக்கான வசதிகள் எல்லாம் இருக்குது. ஆனால் அவங்க எல்லாம் இளம் வயசுலேயே போயிட்டாங்க. ஆனால் இப்போ இந்த அம்மா வந்து இருக்கிற அவரோட ஆனால் இப்படியான ஒரு நிலைமையில் இருக்கிற மன வருத்தத்தோடு இருக்கிற நினைக்கும் போது கவலையாக இருக்குது. ஆள்கிட்ட கண்ணாடியை பார்க்கவே ஆசையாக கிடக்குன்ல இருக்கிற விதத்தை பார்த்தா. அப்போ அம்மா இப்போ உங்களுக்கு இந்த வயசில் வந்து இனி எல்லாம் காலம் கடந்து போச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி ஒன்றும் செய்யலை. அது இனி வந்து 45 வயசாகிட்டு அவாவுக்கு வந்து நாங்கள் திருமணம் செஞ்சு கொடுக்குறது அது உங்களை பொறுத்தது. அதுவும் செய்ய முடியுமா தெரியலை. அதே டைம் அவள் செய்ய மாட்டான். அதே டைம் வந்து இனி உங்களோட இழந்த கணவரை கொண்டு வர முடியாது. இனி உங்களால் வேலைக்கு போக முடியாது. இனி அம்மாவுக்கு குனிஞ்ச நிறைய நிமித்தம் இல்லை. அதெல்லாம் காலம் கடந்து போச்சு. அப்போ இனி இப்படியே உங்களை வச்சு உங்களுக்கான ஒரு சாப்பாட்டுக்கு குறைவில்லாமல் உங்களை பார்க்குறது தான் பெஸ்ட் ஒரு ஐடியாவாக இருக்குமே. அப்படித்தானே. அப்போ உங்களுக்கு சாப்பாட்டுக்கு உதவி செஞ்சால் போதுமாம்மா. சிலவு வேறு அதுதானம்மா. இப்போ எப்படின்னு சொன்னால் சாப்பாட்டுக்குன்னா நாங்கள் உங்களுக்கு அரிசி பருப்பு வாங்கி தர மாட்டோம். உங்களுக்கு மாதம் வந்து உங்களுக்கு ஒரு 10,000 15,000 மாதிரிக்கு நாங்கள் தருவோம். சரி தானே. நீங்கள் அதை வச்சு இப்போ உங்களுக்கு வந்துட்டு இந்த முறை அரிசி கிடச்சி அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதை மீனுக்கு பயன்படுத்தலாம். இந்த முறை வந்து உங்களுக்கு அரிசி இல்லைன்னு சொன்னால் நீங்கள் அரிசி பயன்படுத்தலாம். 2 இருந்தால் நீங்கள் வந்துட்டு உங்களோட செலவுக்கு ஒரு உடுப்பு நீங்கள் எடுக்கலாம். எதுவுக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம். சரி தானே. இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு காசாக தருவோம். சரியானே. அதை விட வேறு இப்போ வந்து பேங்கம்மா உங்களுக்கு டொய்லெட் இல்லைன்னு சொல்கிறீங்க தானே. அப்போ நாங்கள் டொய்லெட் இல்லைன்னு சொன்னால் இப்போ இந்த இடத்துல நாங்கள் டொய்லெட் கட்ட முடியாது. ஏன்டா இது இன்னொரு ஆள்கிட்ட காணிங்கண்ணா. அப்போ நீங்கள் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். சேம் டைம் வந்தோம்மா இப்போ நாங்கள் வீட்டு திட்டமும் செஞ்சு கொடுக்குறோம் நாங்கள். ஆனால் வீட்டு திட்டம் வந்து செஞ்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாமா உண்மையிலே வந்து அதை ஆண்டு அனுபவிக்கிறதுக்கான ஒரு ஆக்கள் ஒரு கொஞ்சம் காலத்துக்கு இருக்கணும். என்ன அதுக்காண்டி இப்போ நீங்கள் வந்து இறந்து போக போகிறீங்கன்னு நான் தவறாக சொல்ல வரையில. இப்போ ஒரு வீடு வந்துட்டு கட்டி கொடுக்க போகிறாங்கன்றக்குள்ளே அவங்க பார்ப்பாங்க. ரைட் இப்படி இந்த பொம்பளை பிள்ளைகள் இருக்குது, சின்ன பிள்ளைகள் இருக்குது, நாளைக்கு உண்டுன்னு சொன்னால் இனி அவங்களுக்கு அந்த வீடு போகணுமென்று தான் யோசித்து கட்டி தருவாங்க. இப்போ உங்களை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு வீடு புதுசாக கட்டித்தர யாரும் முன் பெற மாட்டாங்கம்மா. சொல்கிறவங்களுக்கு விளங்குதா? என்னம்மா சார் நான் சொல்கிறது சரி தானே. இப்போ வீட்டு திட்டம் வந்து இவங்களுக்கு கொடுக்குறன்றது கொஞ்சம் கஷ்டம். என்ன நார்மலாக இவங்களுக்கு சாப்பாட்டுக்கு மந்த்லி ஹெல்ப் பண்ணலாம். அப்படி பண்ணமுட்டா செய்யலாம். நீங்கள் என்ன சஜஸ்ட் பண்ணுறீங்க? இவைக்கு வருமானம் பண்ணுறதுக்குள்ளே இவே பாவம் இல்லை. இல்லை இப்போ நீங்கள் வந்து இவா வேலைக்கு அனுப்பி நார்மலாக எவ்வளோ உழைப்பா நினைக்கிறீங்க ஒரு நாளைக்கு?
அது கூலி வளப்பாடு வளப்பா அப்படி. ஓ ஆனால் உண்மையை சொல்லணும்னு சொன்னோம், இந்த இடத்துல கோழி வளர்ப்புன்றது இவைக்கு சாத்தியப்படும்னு நினைக்கிறீங்களா? இனி வாரது மாறி மழை காலம் இல்லை, வருத்தங்கள் வரும், துன்பங்கள் வரும், அதால் கொஞ்சம் சரியாக ரிஸ்க் ஆகணும். பிரச்சனை இல்லை, வயது போன ஆக்கள் தானே. தொடர்ந்து உதவி செய்து கொண்டே இருப்பினோம். ஓ அது பிரச்சனை இல்லை. ஒரு கதைக்கு அவங்க உதவி செய்ய தவறினாலும் நான் என்றாலும் இவங்களை பொருட்படுத்தி நான் அந்த அவங்க சொல்கிற அமௌண்ட்டை நான் என்றாலும் இவங்களுக்காண்டி கொடுக்குறேன். சரி தானே, இவங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு நிறைய பேர் முன் வருவாங்க கட்டாயம். இந்த வீடியோ போடுவோம் தானே, போட்ட பிறகு அம்மா உங்களுக்கு ஒரு குறைஞ்சபட்சம் வந்து இப்போ சாதாரணமாக அரசாங்கத்தால் 7500 ரூபா தர்றாங்கல்லோ, நாங்கள் உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 நான் யாரோடையும் கதைச்சி மாதம் தரேன். சில வேளை அது கூடவும் பெறலாமாம்மா. சரி தானே. அப்போ சில பேர் வந்து 15,000 செய்ய முன்பெறலாம். சரி தானே. ஒரு வேளை வந்து யாரும் முன்பெறாட்டிலும் உங்களுக்கு நான் என்றாலும் மந்த்லி வந்து 10,000 எந்த காசில் நான் உங்களுக்கு தரேன். சரி தானே. உங்களோட சாப்பாட்டுக்கு நீங்கள் குறைவில்லாமல் இனி வர்ற 15,000 அந்த 10,000 சேர்த்திங்கன்னா ஒரு 20,000 வரைக்கும் வரும். இப்போ மாதம் என்ன சொல்ல வரேன்டா, செய்கிறவங்க தொடர்ந்து செய்ய மாட்டாங்கண்டா, அதுதான் உண்மை. இப்போ நிறைய பேர் வந்து கொஞ்ச நாளைக்கு கொடுப்பாங்க, பிறகு கொடுக்க மாட்டாங்க. சரி தானே. ஓ இப்போ உங்களையெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலே வந்து எங்களோட அம்மாவுக்கு சமனாக இருக்கிறீங்க. உண்மையிலே நீங்கள் எல்லாம் இருக்க வேண்டிய இடமே வந்து வேறு. ஏன்னா வறுமை நிமித்தம் இன்றைக்கு உண்மையிலே இடத்த இருக்கிறன்றதே கொஞ்சம் அதுக்காண்டி நான் காடுன்னு சொல்ல வரையில் ஒரு பயமாக இருக்கானே. இங்கே முன்னுக்கு வந்து வேலி இல்லைன்னு எதுவும் வரலாமே, நான் ஒரு பாம்பு பூச்சி வரலாம். சம்பளத்தை தான் பிடிக்கணும், சம்பளத்துக்கு ஒன்றும் இல்லை. உங்களுக்கு இந்த வேலி என்ன அடைச்சி தரணும்னு விரும்புகிறீங்களா? நீங்கள் வேலி உங்களை செஞ்சு தான் நல்லா நினைக்கிறீங்களா? அம்மா கொஞ்சம் இதில் வாங்கம்மா, கொஞ்சம் இருட்டாக போயிட்டு வேலி வந்து உங்களுக்கு அடைச்சி தான் நல்லா நினைக்கிறீங்களா? இது மாதம் இது இன்னொரு ஆள்கிட்ட ஹானி இல்லை, இதுகளுக்கு நான் ஓ வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இப்போ நான் அந்த பாசிபிலிட்டி பார்க்கணும். இப்போ வந்து இப்போ அவங்க ஒரு தங்கச்சி இருக்கிறா, இப்போ அவாக்கான லைஃப் ஸ்பேன் இன்னும் இருக்குது. அதே டைம் இவங்களுக்கு இவன் பார்க்கவா உங்களுக்கு பார்க்க வயசு 54. அதுதானே நான் அதுதான் யோசிச்சேன். 45 வராதம்மா உங்களோட தங்கச்சிக்கு என்ன? அவாக்கு நான் பார்த்தா நான் சொல்லுவேன் வயசு. ஆள் இல்லையல்ல இந்த இடத்துல, கூட தான் வரும். மற்றது இப்போ என்னென்னா அந்த இடத்துல கொண்டு இப்போ நாங்கள் ஒரு வீடு செஞ்சோம்னு சொன்னால் கூட அந்த இடத்துல இவங்களோட வீடு மட்டும் தான் இருக்கும். வந்து அதில் ஓகே இல்லை நான் நினைக்கிறேன் நார்மலாக அந்த கொடுத்தவங்க இவங்களை கரைச்சல்படுத்தாமல் இருக்க விடுவாங்க. சொன்னால் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் அதில் கொடுத்துருக்கிறேன், இதாலே எழுப்பி அதில் விடுவோம். இது என்ன பெருமதியான காணி ஆமாம். ஆனால் உண்டு இப்போ இவையை பொறுத்த வரைக்கும் இதில் இருந்தாலும் உண்டு தான், அதில் இருந்தாலும் உண்டு தான். என்னென்னா அவங்களோட லைஃப் ஸ்டைலே வித்தியாசம், அதால் எங்கே இருந்தாலும் உண்டு தான். சரி தானேம்மா. நீங்கள் அதில் இருந்தாலும் உங்களுக்குன்ற ஒரு காணிக்குள்ளே இருக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனை வந்தால் நாங்கள் பார்ப்போம். அதை வந்து சொல்லி கொண்டு இல்லையம்மா, அது கொஞ்சம் பட்ஜெட் கூட முடியும் தானே. அப்போ அது நாள் கடந்த ஒன்றாக இருக்கும். இப்போ நாங்கள் இந்த வீடியோ செய்யும்போது உங்களை பார்க்கும்போது நிறைய பேர் உங்களை இறக்கப்பட்ட உதவி செய்ய முன் வருவாங்கம்மா. இதுவே ஒரு கொஞ்சம் நாள் கடந்த பிறகு வந்து தம்பியாக்கள் முந்தி வந்தவதானேன்னு சொல்லி போட்டு நீங்கள் கேட்க வரும்போது நாங்கள் அந்த டைமில் ஒன்றும் செய்ய முடியாததாக இருக்கும். அதால் இப்போ உங்களுக்கு தற்காலிகமான தீர்வாக நாங்கள் செய்யக்கூடியது, இதே வீட்டில் நீங்கள் இருக்கிறீங்க, உங்களுக்கு மாதம் வந்து சாப்பாட்டுக்கு நாங்கள் உதவி செய்வோம். சரி தானே. குறைஞ்ச ஒரு 10,000, கூடினது 15,000, 2,000 அமௌண்ட் வந்து உங்களுக்கு நான் மாதம் என்ன மாதிரி உங்களுக்கு போடலாம்? உங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட் எதுவும் இருக்குதா? இல்லை, புறாமட்டேன்னு சொல்லி இப்போ வந்தவாட மகன் அவர்கிட்டயா அவையில்கிட்ட கொடுத்தெடுக்கிறது வந்து சாத்தியப்படாதில்லை. ஏனெண்டா என்னதான் தாயின் செய்யமா இருந்தாலும் பயம் பேருன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி அவையில நம்பலாம் இல்லைம்மா. இப்போ உங்களுக்கு நாங்கள் தர்ற உதவி பணத்தை இன்னொரு ஆக்கள்கிட்ட கொடுக்கலாம் இல்லை. சரி, அது இப்போ 2வது கட்டமாக பார்ப்போம். நாங்கள் இன்றைய தினம் வந்ததுக்குனாங்க நாங்கள் உங்களுக்கு ஒரு கொஞ்சம் காசு உதவி செய்வோம். மாஸ்டர் இதில் போட்டு விடுங்க, அவர் சரி பேர் இவைக்கு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி கொடுத்தீங்கன்னு அதில் பக்கத்தை இதில் எங்கே போகணும்? வெள்ளத்துல சந்தி போகணும். ஏன்னா மந்த்லி ஒருக்கா அம்மா போட்டு வரலாம் தானே, பிரச்சனை இல்லை தானே. அப்பாக்கண்டு இருந்தானே எல்லாமே என்ன ஏடிஎம் கார்டையும் எடுத்து கொடுக்கலாம். இல்லை ஏடிஎம் கார்டை விட இப்போ பேங்குக்குள்ளே போய்ட்டு எடுக்கிற மாதிரி பெட்டர். ஒரு வயதானால் போய் பேங்குக்குள்ளே கஷ்டப்பட யாருமே பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க, ஹெல்ப் பண்ணுவாங்க தானே. ஒரு கொஞ்ச காலத்துக்கு அம்மாவுக்கு ஓகே இருக்கிறானே, போய் செய்யட்டும். அதுக்கு பிறகு வேணுமென்னு சொன்னால் மாற்றி செய்யலாம். பேர் என்ன
அப்போ அம்மா இன்றைக்கு நாங்கள் வந்ததுக்குனுங்க அம்மாவுக்கு நாங்கள் வந்து கொஞ்சம் காசு தாரோம் அம்மா. உங்கள்கிட்ட இருக்கும்போது கையில் செலவுக்கு இருக்குதா அம்மா காசு உங்கள்கிட்ட? இல்லை இல்லை தானே? அப்போ நான் உங்கள்கிட்ட கணக்கு இப்போ தாரதும் பிரச்சனை தானே, இந்த இடத்துல நீங்கள் வச்சுருக்கிறதும் பிரச்சனை. நான் உங்களுக்கு ஒரு அளவாக கொஞ்சம் தந்துட்டு போகிறேன், நீங்கள் அதை வந்து வச்சுக்கொள்ளுங்க. இந்த வீடியோ நாங்கள் போடுவோம், போட்ட அப்புறமா கண்டிப்பாக உங்களுக்கு உதவி செய்கிறக்கு வந்து முன் வருவாங்க. இப்போ நீங்கள் டாய்லெட் இல்லாமல் கஷ்டப்படுறீங்க, எனக்கு விளங்குது. தண்ணி அவங்க தந்துருக்காங்க விளங்கு, குளிக்கிறது எல்லாம் அவங்க இதில் தான் ஓகே. நார்மலாக வந்து பக்கத்து விட்டு காரட்டை அந்த ஒரு டேப்பில் வந்து நீங்கள் குளிக்கிறீங்க அண்ட் வந்துட்டு டாய்லெட் மேலே ஒரு மனிதாயமானம் உள்ள மக்கள் உங்களை சூழ்ந்திருக்காங்கன்றதான் சொல்லணும் உண்மைக்குமே. இல்லாட்டி யாருமே விட்டாலும் இந்த கரண்டும் வரும் அந்த மாதிரி என்ன. அப்போ இந்த இடத்துல எல்லாம் நீங்கள் இருக்கிறது உண்மையிலேயே ஒருத்த கண்ணுக்கும் தெரியாதம்மா. இப்போ எங்களுக்கு கூட ஒரு அதிர்ஷ்டவசமாக ஒரு ஆள் சொல்லி நாங்கள் வந்திருக்கிறோம். இப்போ யாரும் சொல்லித்தானேம்மா எந்த ஒரு காரியங்களும் வந்து தெரிய வேண்டி பெறுமே அந்த மாதிரி சொன்னா தானே தெரிய வேண்டி வரும், இல்லாட்டி தெரியாதானே. ஸோ அதால் வந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பொறுத்து இருந்து பார்ப்போம்மா. சரியா பாரு ஒரு நிமிஷம். சரியம்மா, இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ உங்களுக்கு எங்களை பற்றி தெரிஞ்சிருக்காதானே. இப்போ நாங்கள் போய் ஒவ்வொரு குடும்பமாக பார்க்குறாங்களாம்மா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகள் இருக்கும். அப்போ அவங்களோட குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கான இதை வந்து நாங்கள் கொடுக்குறோங்க. சரிதானே? இப்போ உங்களோட நிலைமைக்காம உங்களுக்கு தேவை நீங்கள் வாழுங்காலம் வரைக்கும் நிம்மதியாக சாப்பிட்டு கொண்டு சந்தோஷமாக இருக்கணும். மற்றது மருத்துவ செலவுகளுக்கும் ஒரு 5-10 கையில் இருக்கணும். அதுதான் உங்களுக்கு மெயினான உதவியாக இருக்கும். சரிதானே? அதை விட நாங்கள் அடிஷனலாக இப்போ உங்களுக்கு ஒன்றும் செய்ய தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். சரிதானே? இதை விட நீங்களே சொல்ல இருந்தால் சொல்லலாமம்மா. இல்லை இப்போ நான் கேட்டதை விட உங்களுக்கு அதை தவிர உங்களுக்கு வேறு கஷ்டங்கள் இருந்தால் நீங்கள் சொல்ல முடியாமல் யார்கிட்ட சொல்லி இதுக்கான ஒரு இது கிடைக்குமென்ற மாதிரி நீங்கள் மனசில் இருந்தால் நீங்கள் சொல்லலாம். நாங்கள் எது மாற்று வழியை செஞ்சு தருவோம்னா செஞ்சு தருவோம். அப்படி பிரச்சனைகள் இருக்குதா உங்களுக்கு? என்ன மருந்து செலவு அதில் ஆஸ்பத்திரி அங்கே இங்கே கிடைக்கிறது, அது ஆட்டோ காசுகள் அதில் இதில் கொஞ்சம் செலவு தான். அந்த மாதிரி அதுதான், அது காசு பிரச்சனை மட்டும்தான். வேறு உங்களுக்கு கடன் எதுவுமே இருக்குதாம்மா? அது கடன் கொஞ்சம் நிற்கிது தான். எவ்வளவு நிற்கிது? 25,000 நிற்கிதா? அங்கே வேணா கடன் இப்படி சாப்பாட்டுக்கு இல்லையாலும் வேணா கடன் நிற்கிது. எங்கள் ஊருக்கு ஆக்கள்கிட்ட வாங்கினதா? ரெண்டா ஒரு ஆள்கிட்டே எல்லாட்டையும் கொஞ்சம் கொஞ்சம் எல்லார்டையும் பண்ணுறது, கொஞ்சம் கொஞ்சம் எல்லாட்டையும் வாங்கினா நிற்கிது. அப்படி பண்ணுறது. அப்போ அவங்க வந்து கேட்குறாங்களா அவங்கள்ட்ட கடனை தர சொல்லி? அப்படி இல்லை, இருக்கும்போது தரேன்னு சொல்லிக்கோங்க. அப்போ நீங்கள் கடன் வாங்கும்போது என்ன நீங்கள் நான் நலம்புரி காசு எடுத்து கொடுக்குறது. அப்போ இந்த முறை இன்னும் கொடுக்கல? அப்படியே 20,000 கடன் இருக்குது. சரி ஓகே. அப்போ நாங்கள் இப்போ ஒரு கொஞ்சம் காசு தரோம், நீங்கள் அதில் வேணும்னு சொன்னால் அந்த கடன்காரருக்கும் கொஞ்சம் கொஞ்சத்தை கொடுங்க. கொடுத்து போட்டு உங்களோட செலவுக்கும் நீங்கள் வச்சுக்கொள்ளுங்க. சரிதானே? இந்த வீடியோ போட்டதுக்கு பிறகு நாங்கள் உங்கள்கிட்ட மறுபடியும் ஒருக்க வருவோம். சரிதானே? உங்களுக்கு யாரும் காசு அனுப்பினா இந்த மாஸ்டரை கொண்டு ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணுங்க. யாரும் வந்து இப்போ உங்களுக்கு காசு கொஞ்சம் அனுப்புவாங்க தானே, அப்போ உங்களுக்கு அனுப்பும்போது நாங்கள் அதை சேர்றதை கொண்டு வந்து உங்களை அக்கௌண்ட்டில் போட்டுவிடுவோம். மந்த்லியும் வந்துட்டு யாரையும் நான் அரேஞ்ச் பண்ணி போட்டு அது உங்களுக்கு மந்த்லி வர மாதிரி செஞ்சு விடுவோம். சரி தானே? ஓகே தானே? இது எவ்வளோ அமௌண்ட்? 35 என்ன? 35 எங்களுக்கம்மா. எப்படி வந்து ஆக்கள் உதவி செய்கிறவங்கன்னு சொன்னால் இப்போ ஒவ்வொரு குடும்பங்களையும் பார்க்க போகும்போது அவங்களுக்கு கொடுக்குறக்காண்டி வந்து இப்போ ஒவ்வொருவர் வந்து தந்துருப்பாங்க தானே, வந்து ஒவ்வொருத்த நினைவுகளால் பிறந்த தினங்களை முன்னிட்டு அப்படி இப்படி வந்து தந்துருப்பாங்க. சரி தானே? ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் வந்து ஆத்மீயன்னு சொல்லி பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு பிள்ளை ஒன்று வந்துட்டு ஃப்ரான்ஸில் இருக்கிறா. ஸோ அவட தம்பியாடா மாயனன்னு சொல்லி அவர் வந்து இறந்துட்டார். அப்படியே இறந்த நாள் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் செப்டம்பர் 13 அண்ட் வந்து அவர் பர்த்டே வந்து அக்டோபர் 14. ஸோ அவர்கிட்ட பெயரால் வந்து இந்த காசை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு 35,000 அந்த தங்கச்சி வந்து எங்களுக்கு அனுப்பியிருந்தா. சரி தானே? அதாவது கஷ்டப்பட்டவங்களுக்கு கொடுங்கன்னு சொல்லி. சரியா? இப்போ உங்களுக்கு நாங்கள் இது தரோம், கண்டிப்பாக இறங்கம்மா. சரியாக இருக்குது உண்டு. பிள்ளைட இந்த இது வாட்ஸ்அப் நம்பர் பார்த்து சொல்லப்போ 35 இருக்குதா? இல்லையே 30 தான். ஓ, அப்போ முதல்ல என்ன இல்லையா நீங்கள் வடிவா திருப்பி என்ன இருக்கீங்க இப்போ சந்தேகத்தில்? சும்மா சொன்னேன் 35. பார்த்தியா? நான் சொன்னேன் அதில் என்ன இல்லை. இங்கே நான் அன்னைக்கு அடையண்டா பொய்யா இருக்கக்கூடாது. ஒரு கண் பேர குறைவா? அப்போ நீங்கள் சும்மா இப்போ என்ன பே காட்டுற மாதிரி டக்குன்னு 35ன்றீங்க. நீங்கள் என்னவே இல்லை காசு. அவ என்னவா வாம்மா
இல்லை பாப்பா அம்மாட்ட கொடுத்து பாப்போம் அவள் எண்ணுவா போல அம்மா எண்ணு வேணும் காசு இதில் எவ்வளோ இருக்குன்னு சொல்ல என்ன பாப்போம் சொல்லுங்க அம்மா அம்மா சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டாவா ம் தெரியலையா கண் என்ன கண் பார்வை தெரியும் இதில் என்ன மாதிரியம்மா போய்ச்சலா தெரியும் என்ன தெரியுதா என்னையும் தெரியுதோ என்னையும் தெரியலையா கடவுளே அப்போ என்னண்டு அம்மா இல்லாமல் அப்போ குளிக்கிறது டாய்லெட்டு பொருள்லாம் அப்படி அதுக்கெல்லாம் பிடிச்சி கொண்டு நீங்கள் ஹெல்ப் பண்ணுவீங்க என்ன சரி இன்னும் இங்கே பாருங்க நான் எண்ணித்தாருன்னா 1 2 3 4 5 6 7 சரி தானே 7 5000 இருக்குது 35,000 இருக்குது சரி தானே இதில் இதை நீங்கள் கவனமாக வச்சுக்கொள்ளுங்க உங்களுக்கு வச்சுக்கொள்ள கஷ்டம்னு சொன்னால் கடனை கொடுங்க அந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை வச்சுக்கொள்ள வேண்டாம் சரி தான் நீங்கள் உண்மை சொன்னீங்களா போய் சொன்னீங்களா எனக்கு தெரியாது இல்லை அது நீங்கள் சிலவில் மாறி கூட குறைய சொல்லலாம் தானே அதெல்லாம் கொடுத்தோம் இன்னும் இதை வச்சுக்கொள்ளுங்கம்மா அப்போ இதை வந்து தந்தது ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒரு பிள்ளை உண்டு அந்த பிள்ளைக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க நன்றி சொல்ல அங்கே பார்த்து சொல்லுங்க நன்றி சொல்லத்தான் விரும்புகிறேன் உங்களோட கஷ்டத்துக்கு இதை நிலைமையில அறிஞ்சு தந்து கிடக்கு அப்போ பூரணம் அம்மாவும் ஒரு நன்றி சொல்லி விடுங்க நம்ம அம்மாவுக்கு பூரணம் அம்மா இந்த மகளுக்கு ஒரு 35,000 காசு நாங்கள் கொடுத்துருக்குறோம் பூரணம் அம்மாவுக்கு சந்தோஷமா அப்புறம் நன்றி சொல்லி விடுங்க பாப்போம் ஆள் வாழ்க்கை ஒருத்து போயிருக்கிறாங்களக்கா என்னத்தை கேட்டாலும் தான் பதிலாக கிடக்கு என்னண்டானே பிரச்சனை இல்லையே நடந்து தீரதுகள் கொள்றதுகள் பாத்ரூம்கள் டாய்லெட்டுகளுக்கு கொள்ளு பிடிச்சி தான் நடக்குறீங்க கொள்ளு பிடிச்சோன்னு போகிறோம் நீங்கள் அவள் பிடிச்சி போக மாட்டா நீங்கள் பிடிச்சோன்னு போவோம் அப்போ ஆளுக்கு எப்படி பொழுது போகுது அப்போ இப்படியே இருக்க வேண்டியா இப்படியே இருக்க பொழுது போகும் அப்போ தானே எழும்ப மாட்டாவோ ஒழும்புவா நடக்கிற கொஞ்சம் கரைச்சி தான் என்ன அப்போ நீங்கள் தான் 4 ஆள் பிடிச்சி ஹெல்ப் பண்ணணும் அப்போ டாய்லெட்டுக்கெல்லாம் அங்கே பக்கத்தில் அவங்க விட்டு தான் கொண்டு போதும் சரி ஓகே ஏதோ நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க எங்களால் முடிஞ்சதை நாங்கள் உங்களுக்கு கட்டாயம் செய்வோம் சரி தானே காசு கவனம் உங்களுக்கு காசு என்னவும் தெரியல கண் வர பிரச்சனைன்னு சொல்கிறீங்க இதை நாங்கள் இன்றைக்கு லேட்டராக தான் வீடியோ போடுவோம் நீங்கள் நாளைக்கே உங்களுக்கு இதை நீங்கள் கையில் வச்சுருக்க விட நீங்கள் மாஸ்டர்கிட்ட சொன்னீங்கன்னா அவர் உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி தருவார் நீங்கள் அதில் கொண்டே போட்டு விடலாம் சரி தானே அப்படி இல்லை பிரச்சனைனா நீங்கள் கையில் வச்சுக்கொள்ளலாம் இதை நாங்கள் மேலே ஏமாத்தாரதை நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டுக்கொள்ளலாம் சரியா அப்போ வந்து நாங்கள் ஆத்மிக்கு வந்துட்டு நான் என் சார்பான நன்றியை வந்துட்டு தெரிவித்துக்கொள்கிறேன் உண்மையிலே வந்து இவங்களை பார்த்தது நிறையவே வந்து சந்தோஷம் உண்மையிலே வந்து நான் முதலே சொல்லியிருந்தேன் இப்படியான ஒரு வயதான ஆளையெல்லாம் நான் வந்து மிஸ் பண்ணுறேன் நிறையவே எங்களுக்கு நிறைய பிடிக்கும் அவங்க கதைக்கக்கூடிய மாதிரி இருந்தால் நாங்கள் இன்னும் வந்து யோகா நிறைய கதைப்பமான அம்மா வந்து நிறைய மெனக்கவலையோடு இருக்கலாம் சம்டைம் அதே நேரம் நீங்களும் ஒன்றும் யோசிக்காமல் இருக்கணும் தங்கச்சி இந்த வயசு தெரியாதா அவங்களுக்கு மாறி சொல்கிறீங்களா என்ன மாஸ்டர் சொல்கிறார் வந்து வயசு கூட ஆனால் நீங்கள் 45 வயசுன்னு சொல்கிறீங்களா என்ன 45 வயசுன்றா இளமாள் இல்லை என்ன அதான் இளமாளண்டா அவள் தொழில் செய்யலாம் மற்ற நீ அவள் ஒரு திருமணம் கூட செய்யலாம் ஒரு கைக்கு 45 வயசுண்டேக்குள்ளே என்ன அதுதானே அப்போ அப்படி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அம்மா ஏதோ ஒரு படைச்சவன் படியலப்பான் தானே என்ன உங்களுக்கு எப்போ ஒரு நாளும் கூட கஷ்டம் நீங்கள் கூடிய மாதிரி ஏதோ ஒரு வழி பிறக்கும் தானே ஸோ அதில் நீங்கள் யோசிக்கக்கூடாது சரி தானே சந்தோஷமாக இருங்கோ அப்போ பூர்ணமாம்மா நாங்கள் போட்டு வரோம் பின்னையா சரியே ஓகே அப்போ சரி தானே மாஸ்டர் என்ன வேறு வேறு சம்மந்தம் சொல்லியிருக்கா நீங்களே சொல்கிற கொண்டும் இல்லை அதான் பார்க்க தெரியுது அதான் நானும் அதுதான் நோம்பலாக இது வந்து இதை வீட்டை பார்க்கறதுலே ஒன்றும் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச காலத்துலேருந்து இப்படி தான் இருக்கு இப்படியே 3 பேரும் அதே மாதிரியே இருக்கணும் இனி அவ தங்கச்சின்ற ஹஸ்பண்டுக்கும் கண் இல்லை கால் நடக்க மாட்டேன் அதுவும் பிரச்சனை அதுதான்ப்பா அது சில பேர்ட்ட அந்த குடும்பம் அப்படியான ஒரு நிலைமைகளில் இருக்குது என்ன மேலே சந்தோஷம் நாங்கள் சந்திக்கிறாங்களெல்லாம் உண்மையாக அந்த உதவியை பெறக்கூடிய தகுதியில் இருக்கிறாங்கன்ற வகையில் வந்து சந்தோஷம் உங்களை பார்க்கவே தெரியுது மேலே சாதாரண வேலை பார்க்கவே வேண்டிய தோட்டம் காட்டுதுண்ணா நாங்கள் யார்கிட்டையும் விசாரிக்கணுமென்றோ இல்லாட்டி பொய் சொல்கிறாங்கன்னு சந்தேகப்படணுமென்ற ஒரு அவசியம் இல்லை இந்த இடத்துல வந்து சாதாரணமாக பூர்ணமம்மா பார்த்தாலே தெரியும் பூர்ணமம்மாவுக்கு எனக்கு எலும்பி காட்டிக்கோண்ணே எலும்புங்க இருக்கா பாப்பம் இருக்கா என்ன எலும்புறீங்கன்னு எங்கட நிலைமையெல்லாம் மாஸ்டருக்கு வடிவா மாஸ்டருக்கு தெரியுமே என்ன விழமாட்டா எப்படிங்க இருக்கு அப்புறம் விழுந்தாக்கா அப்புறம் என்ன பழிக்காப்படும்
நீங்கள் பின்னுக்கு நிலங்க பாப்பா இன்னும் எழும்புறாண்டு பாப்பா. ஆமாம் அவ்வளோந்தானோ நிமிட மாட்டா அப்படியே நிமிடல என்ன அவ்வளோ தானே என்ன இப்படியால கூட்டிகிட்டு போக வேண்டியா சரி வயது போன நேரத்தில் சந்தோஷமாக இருக்கணும் அம்மாவுக்கு வடிவாக சமைச்சு கொடுங்க சரி தானே உருளைக்கிழங்கு பருப்பண்டி இல்லாமல் நாளைக்கு இருந்தாலும் மீன்கள் ரச்சியில் பண்ணி சமைச்சு கொடுங்க சரியா சரியாண்டே வள்ளி தானே நாளைக்கு மீனைக்கு நல்ல மீனாக வண்டி சமைச்சு கொடுங்க சரி தானே இதுக்கு மட்டும்தான் சாப்பிடலாம் அதனால எல்லா நேரம் யோசிக்கலாம் சரி அம்மா வாரம் போட்டேண்ணே சந்தோஷமா என்ன ஓகேண்ணே சரி அம்மா வரேண்ணா போயிட்டு வரேன் ஓகே. அப்போ இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக இவங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிற நீங்கள் எங்களை கண்டாக்ட் பண்ணுங்க. இவங்களுக்கான ஒரு அமௌண்ட்டை நாங்கள் கலெக்ட் பண்ணி இவங்களுக்கு பேங்க் அக்கௌண்ட்டில் போட்டு விடுவோம். அண்ட் மந்த்லி இவங்களுக்கு ஹெல்ப் பண்ண யாரும் விரும்பினாலும் நீங்கள் கண்டாக்ட் பண்ணுங்க. இவங்களுக்கான மந்த்லி ஹெல்ப்பாக நாங்கள் மினிமம் 10,000 ஒரு 15,000 இருந்தாலும் நல்லா ட்ரை பண்ணுவோம். சரி வராத பட்சத்தில் நாங்கள் ஏதாச்சும் ஒரு மாற்று வழி செய்யலாம் அப்படின்னு சொல்லிக்கொண்டு முடிச்சுக்கொள்வோம். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.